துருக்கி தலைநகரான அங்காராவை தளமாக கொண்ட பாதுகாப்பு நிறுவனமான அசிஸ்கார்ட் வடிவமைத்து தயாரித்த சோங்கர் ட்ரோன்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டன. அதன் பிறகு பாகிஸ்தான் இந்த ட்ரோன்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டியது. பஹல்காம் பயங்கரவாத படுகொலைக்கு பிறகு ஏப்ரல் 27 அன்று 6 துருக்கிய C-130 ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தானில் தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. எனவே அந்த நாளில் ஏராளமான சோங்கர் ட்ரோன்களை பாகிஸ்தான் இறக்குமதி செய்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. 45 கிலோ எடை கொண்ட சோங்கர் ட்ரோன்களை 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்து இயக்க முடியும். இந்த ட்ரோன்கள் பகல் மற்றும் இரவு நேர ராணுவ நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்த முடியும். மற்ற ட்ரோன்களைப் போல அல்லாமல் ரிமோட் கண்ட்ரோலில் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வந்து சேரும் வகையில் சோங்கர் ட்ரோன்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ராணுவ வீரர்களுக்கு பதில் சிறிய குண்டுகளை வீசுவதற்கு சோங்கர் ட்ரோன்களை பயன்படுத்தலாம் என்பதும், தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் ஒரு சோங்கர் ட்ரோன் மூலம் அதிகபட்சமாக 2 குண்டுகளை வீச முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்ட சோங்கர் ட்ரோன்கள் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அழிக்கப்பட்டிருக்கின்றன.